இங்க பாரு மாப்பிள, அங்க போனமா வந்தமான்னு இருக்கணும். தங்குற வேலையில இருக்கக்கூடாது. மாமா என்ன? எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது, நீ இங்கே இரு, நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டுமா? எனக்கும் தண்ணி தாங்க எடுக்குது, நானும் வர்றேன். மாமா உனக்கு போற வழியில கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் மாமா. ஏன் அந்த கூல் ட்ரிங்க்ஸை நீ குடிக்க கூடாதா? இங்க பாரு, குடிச்சா கூல் ட்ரிங்க்ஸ் 2 பேரும் குடிக்கணும், தண்ணி குடிச்சாலும் 2 பேரும் சேர்ந்து தான் குடிக்கணும். ஏய், நம்மகிட்டயே உன் டகால்ட்டி எல்லாம் வச்சுக்கிறியடா. அங்க ஒரு 5-6 பிள்ளைங்க குடிக்குது, அதுகளை இங்க நின்னு பார்த்து பத்தாதுன்னு பக்கத்துல போய் பார்க்க போறியா? ஏன்டா நானும் பார்த்தா உன் சொத்தையாடா எடுத்துக்கிட்டேன். இதான் மாமா, இந்தியா டெவலப்பே ஆக மாட்டேங்குது. ஆமா, உன்ன மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க வரைக்கும் இந்தியா சீக்கிரம் டெவலப் ஆயிடும். ஏண்டா என்ன உன்ன இந்தியன்ங்கிற? நான் மட்டும் என்ன பாகிஸ்தான்ல இருந்தா வந்தேன்? ஏய் சங்கீதா, விஜய் டிவில வர மாத்ருபூதம் ப்ரோகிராம் பாத்தியா? ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? எங்க பார்க்க முடியுது? எங்க அப்பாவும் அம்மாவும் டிவி எடுத்துட்டு போய் தனியா பாக்குறாங்க. எங்க வீட்லயும் அப்படிதான். ஆனா விஷயத்தை நான் ஆடியோல கேட்டுடுவேன். மாமா இங்க வர தண்ணி நல்லாவே இல்ல. மாமா இங்க வர தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு மாமா. டேய், இங்க ஒரு வெட்டு குத்தே நடந்துரும், ஜாக்கிரதை. இங்க வர தண்ணி தானே அங்கேயும் வரும், அது மட்டும் எப்படிடா டேஸ்டா இருக்கும்? நான் வேணா வந்து குடிச்சு பார்க்கட்டுமா? இல்ல மாமா, இவங்க மேல எல்லாம் பட்டு வருதுல்ல. இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதை ஏன்டா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற? ஏய், அவங்களே நம்ம கூட குளிக்க சொல்லாமா? வேண்டாம், சும்மா அலையாத. அவங்க வேணும்னே கலாட்டா பண்றாங்க, திட்டி விட்டுறலாம். ஏய் சும்மா ரெடி. அங்க பார், அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்தாளியா போறாங்க போல இருக்கு. சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கும், அவங்கள டைவர்ட் பண்ணி. ஹலோ, இவளுக்கு நீச்சல் தெரியாது, கொஞ்சம் கத்து கொடுக்குறீங்களா? ஓ, ஐ அம் ரெடி. கம் ஆன் கம் ஆன் மாமா, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். மாமா என்ன காரியம் பண்ணிட்டீங்க மாமா? மாமா மாமா நீச்சல் தெரியாதுல்ல, அப்படியே குதிச்ச. கம்முனுடா, வயசு புள்ள ஒண்ணு கூப்பிடுது, நம்ம யாருன்னு காட்ட வேண்டாம். அப்படியே ஆத்தோட போயிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? சும்மா போவனா? போகும்போது 4 பிகர்ல நல்ல பிகரா பார்த்து உன்னை தள்ளிட்டு போயிருப்பேன்ல. ஹலோ, உங்களுக்கு தான் நீச்சல் தெரியுமே, நீங்க கத்து கொடுங்க. நோ, இதை நான் நேர்முகமாக எதிர்க்கிறேன். ஏன் மாமா? எதற்கு மாமா எனக்கு வந்த நல்ல வாய்ப்பை கெடுக்கிறீர்கள்? எனக்கு அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லையே. இதற்கு முடிவு இருக்கிறது. அவர்களில் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடு, எனக்கு அவர்களில் ஒருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொன்னால் நானும் ஓகே சொல்வேன். ஓகே, அக்ரி. ஏய், நீ போய் ஒரு டிக்கெட்டை பிக்கப் பண்ணிக்க, அப்படியே அங்கிருந்து ஒரு டிக்கெட் எனக்கு தள்ளி விடு. ஏய் போடி. என்ன பின்னாடி ஆக்டிங் கொடுக்குற? அச்சுக்கு புச்சுக்கு அச்சுக்க. மாமா வாவ். ஏய், நம்மளும் ஒரு வாவ் சொல்லிக்கலாமா? வாவ் வாவ். நான் சூரியனை கும்பிடுவேன், மேல பார்த்துட்டே நீச்சல் அடிக்கிறேன், கத்துக்கூட. அந்த கை. நீங்க ஏன் இவ்வளவு நாளா நீச்சல் கத்துக்கல? எனக்கு தண்ணீரை கண்டம்னு சொல்லி எங்க அம்மா தண்ணி பக்கமே என்ன விடுங்க. அம்மா சொன்னது கரெக்டா, இப்படி ஆத்தோட ஏய் மாப்பிள, அங்க பாருடா. மாமா வண்டில இருந்த லட்டெல்லாம் காணோம் மாமா. அட லட்டு போனா போயிட்டு போட்டு, சைக்கிளையாவது போனா பிடிப்போம், வாடா. என்ன 2 பேரும் சோகமா படுத்திருக்கீங்க? காலைல எங்க மம்மி கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டேன், தரமாட்டேன்ட்டாங்க. நான் கூட மம்மி கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட மம்மி கிட்ட காலைல ஐஸ்கிரீம்ஸ் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ராக்கி, நீ எங்க அம்மா கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்ல போற? சித்தி, உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? என்னப்பா கம்ப்ளைண்ட்? 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட பிறந்த வீட்டை பத்தி பெருமை பேசிட்டு இருக்காம. தனி கொடுத்துன்னு போறதுக்காக சித்தப்பாட்ட ஏதோ மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காம. இப்படி எல்லாம் யாரா சொன்னது? எங்க மம்மி டாடி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ வீட்டுக்கு வந்த மூத்த மருமகன் உங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தா என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களா? ஷீலா, நீ பெரியம்மா கிட்ட போய் என்ன சொல்ல போற தெரியுமா? பெரியம்மா, வீட்ல பெரியவங்க இருக்காங்க, உனக்கு மரியாதையே தெரியல. தொப்புள் கீழே சாரி கட்ட நீ அழகு கெட்டு போயிடும்னு குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிறா. உலக அழகின்னு நினைப்பலாம், மினிக்கு தெரியுதா? ஏய், இதெல்லாம் உனக்கு யாரடி சொன்னா? எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த 2வது மருமகளாச்சேன்னு அனுசரிச்சு போனா இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாளா? ஆமா, நீ என்ன பண்ண போற? நான் பாடிக்கிட்ட போறேன்.
என்ன பாட்டி ரொம்ப வேர்க்குதா? ஆமா பாட்டி, நீ தாத்தாவை 2வது கல்யாணம் பண்றதுக்கு எப்படி சம்மதிச்ச? அதுவா, உங்க தாத்தாவுக்கு உங்க அப்பாவும் பெரியப்பாவும் பிறந்ததுக்கு அப்புறம் உங்க பாட்டி செத்து போச்சு. எங்க வீட்லயும் வசதி இல்ல, உங்க தாத்தா கிட்ட நிறைய வசதி. சரின்னு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாட்டி நீ எப்ப சாவ? ராஸ்கல், இத கேட்கதான் இவ்ளோ டிராமாவா? இல்ல பாட்டி, நீ சத்ததுக்கு அப்புறம் உன் பீரோ சாவியை யார் வச்சுக்கிறதுன்னு எங்க அம்மாவும் பெரியம்மாவும் சண்டை போட்டிருக்காங்க. போய் ஒரு 2 மருமகளையும் கவனி. இப்ப எங்க இருக்காளுங்க அவளுங்க? அத்தை, இந்த வீட்ல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். அத்தை, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். முதல்ல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். இதுக்காகத்தானே நான் சாகணும்னு நினைக்கிறீங்க? என்னண்ணே உள்ள உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அம்மா எல்லாம் ஒரே அடிதடி ரகலையா கிடக்கும் போல இருக்கு. என்னன்னு போய் விசாரிக்க வேண்டாமா? விட்றா, ராத்திரி உன் பொண்டாட்டி உன் காதை கடிக்க போறா, என் பொண்டாட்டி என் காதை கடிக்க போறா. ஆட்டத்துக்கு வனி. உங்க சண்டையை நிறுத்துங்க. இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பிளான் பண்ணிருக்காங்க? எல்லாம் நின்னு நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, உனக்கு யார் சொன்னா? அவ மக ராக்கி வந்து சொன்னான். உனக்கு யார் சொன்னா? அவ பொண்ணு ஷீலா தான் சொன்னா. உனக்கு? சதீஷ் சொன்னா. அவன் தான் பெரிய கிரிமினல் ஆச்சே. அவனை பத்தி தெரிஞ்சு போய் சண்டை போட்டுக்கிறீங்க. அண்ணா, உங்களோட பிரெயினே பிரெயின். எப்படிடா இந்த ஐடியா கிடைச்சது? பிசினஸ் பண்ண வந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டு ராஜாக்கள் கூட சண்டையை மூட்டி விட்டு அந்த கேப்ல நம்ம இந்தியாவே வளைச்சு புடிச்சிட்டாங்க. யூ மீன் டிவைட் அண்ட் ரூலிங் பாலிசி? யா, பிரித்தாலும் சூழ்ச்சி. அதை அப்ளை பண்ணதுனால அவங்களுக்கு நாடு கிடைச்சது, நம்மளுக்கு இவ்வளவு ஐட்டம் கிடைச்சது. சரி, இன்னைக்கு ஓகே, நாளைக்கு என்ன பண்றது? நாளைக்கு உங்க அம்மாக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை, அப்புறம் உங்க அப்பாக்கும் எங்க அப்பாக்கும் சண்டை, அப்புறம் தாத்தாக்கும் பாட்டிக்கும் சண்டை, அப்புறம் உங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் தாத்தாக்கும் சண்டை. இப்படி சண்டையோ சண்டை. ஹாய் பசங்களா, கம் ஹியர் கம் ஹியர். மாமா மாமா, டேய் டேய், How are you? அந்த குழந்தை போய் தட்டி வா போ. Long time no see. இப்ப பார். என்ன இதுக்கு எதுக்கு நம்ம விளையாடணும்? பேசாம அவங்களே விளையாட விட்டுருக்கலாமே. தோத்தா குத்தம் சொல்றதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்கு தான் நம்மள உட்கார வச்சிருக்காங்க. டேய் விஜய், காலம் நம் தோழன் முஸ்தபா. ஏய், அவன் பேர் முஸ்தபா இல்ல, விஜய். டேய் விஜய், நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தான், தெரியலையா? ஆமா, காலேஜ்ல நல்லபடியா முடிஞ்சதா? முடிக்கல, முடிச்சு இவனை துரத்தி விட்டாங்க. அப்பா அம்மா எல்லாம் எப்படிடா இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. மாப்பிள ஒரு நிமிஷம் இரு, இதோ ஜெயிச்சுட்டு வந்துடுறேன். நான் தோத்துட்டு வந்துடுறேன். துவக்கிறது கூட எவ்வளவு கன்ஃபார்மா சொல்றான் பாரு. ஏய், என்ன 2 பேரும் அவன் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இறங்குங்க முதல்ல. உன் தம்பிக்கு வலிக்கும்னு சொல்லு, நான் இறங்கிக்கிறேன். நீ இறங்குடி. அக்கா, என் சம்சாரத்தை இறங்க சொல்லாதக்கா. என்ன சம்சாரமா? இது உனக்கு சம்சாரமா? அப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க அண்ணன் கிட்ட பர்மிஷன் வாங்குங்க. சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். டேய், அவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கா, குடுறா பர்மிஷன். விளையாண்டது போதும், ஒரு நிமிஷம் இங்க வா. என்னக்கா? ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 4 பேர் இருக்கிற வீடு, இப்படி வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கியே. இல்லக்கா, வர வழியில லட்டு. ஏமா, நம்ம வீட்டு பையன்கிட்ட விருந்தாளி மாதிரி பேசிட்டு இருக்கியே. விஜய், வீட்ல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானே? நேத்து கூட உங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கேல்ல. புருஷனை பேச விட மாட்டீங்களே. தம்பி டயர்டா வந்திருப்பாரு, சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரிங்க அத்தை. விஜய், நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பா. சரித்த. அக்கா அக்கா, இந்தாக்கா, இதை ஒழிச்சு வச்சுக்க. இது அப்பாவுக்கு தெரியாம அம்மா கொடுத்தது, இது அம்மாவுக்கு தெரியாம அப்பா கொடுத்தது. யாருக்கும் தெரியக்கூடாது, மச்சானுக்கு கூட தெரியக்கூடாது. என்ன விஜய், ஒண்ணு இல்ல மச்சான். என்ன அக்காளுக்கு தம்பி எதையோ மறைச்சு மறைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? உங்க மாமனார் மாமியார் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்தாங்க. ஏய், அது உன் கை செலவு கொடுத்துருப்பாங்கடி, நீயே வச்சுக்க. இந்தா செயினை மெருகுபட சொல்லியிருந்தியல, போட்டு கொண்டு வந்திருக்க. ஆமா, என்ன இவ்வளவு கனமா இருக்கு? என் செயின் ஒண்ணு சும்மா கிடந்ததில்ல, அதையும் கூட போட்டு பண்ணிருக்கேன், போட்டுக்கோ. இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட என்ன பொய் சொல்ல சொல்றியா? சாரிக்கா. அங்கிள், இந்திய நடிகர் அக்ஷய் குமாரோட லேட்டஸ்ட் லவர் யார் தெரியுமா? டேய் டேய், நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பலான மேட்ரு கிசுகிசு பேசுறீங்க. உங்களை கம்பேர் பண்ணா உங்க மாமன் 1000 டைம் பெட்டரா. அவன் இங்க விட்டுட்டு போனா நீங்க கெடுத்துருவீங்க. ஊருக்கு போனே, அவன் வர சொல். ஆஹா, 2 நாள் இங்க தங்கிட்டு அப்புறம் தான் வருவாரு மாமா. நாங்க மாமாவை விட மாட்டோம், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. டேய், வர சொல்றானா பெரிய இவன் மாதிரி. வர சொல்றா. பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. ஐயோ! தடுக்கி விழும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. அடிங்க. ஐயோ, காலை நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியலடா மாப்பிள. அந்த உனக்கு தெரியாம பட்ட மாதிரி தெரியல, வேணும்னே குறுக்கால கொண்டு வந்து விட்டுருக்காண்டா மாப்பிள. அவன் சின்ன குழந்தை மாமா, அவன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். யாரு இதா குழந்தை?
இது சரியான குட்டிச்சாத்தாண்டா. தூக்கத்துல கூட துரோகம் பண்ற, தள்ளிப்படா. நீ சத்தம் போடாம போயிடு. பாய். என்ன மோப்பம் பிடிக்கிற? மாமா இந்த ரூம்ல ஒரு வயசு பொண்ணு வாசனை அடிக்குது. உங்க காலேஜ்ல மோப்பம் பிடிக்கிறது கூட கத்து கொடுத்துருக்காங்களா? மாமா அவ லட்டு திருடிட்டு போனவ நம்ம வீட்லயும் திருட வந்திருக்கா மாப்பிள. சத்தம் போட்டு ஊரை கூட்டிக்கலாமா? வேண்டாம் மாப்பிள, அவ கேடி கையில கத்தி வச்சு இந்த ஜனங்க வர்றதுக்குள்ள நம்மள சொல்லிட்டானா? அப்ப என்ன மாமா பண்றது? வெயிட்டுமா. இப்ப நான் சத்தம் போட்டு ஊரை கூட்ட போறேன். ஏன்? அது என்ன எல்லா துணி ஓ மூஞ்சி மேலே கொடுக்குது, என் மேல ஒண்ணு கூட இல்ல. இப்போ ஓகேமா, 50-50. மாமா நீ நல்ல கண்ணை மூடி சாஞ்சு படுத்துக்க. நாம பாக்குறத பார்த்தா அவ துணியை கழட்ட மாட்டா. ஏன் நீ கண்ணை மூடிட்டு சாஞ்சு படுக்க கூடாதா? இல்ல மாமா, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு நாளைக்கு காலைல உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அஸ்கு புஸ்கு, இது என்ன சினிமா பட கதையா? நீ பாத்துட்டு எனக்கு சொல்றதுக்கு? இதெல்லாம் நேருக்கு நேரா பாக்கணும். டேய் மாப்பிள, என்னடா அது போகும்போது கோட்டர் கம்மியா போனா இப்ப ஃபுல்லா வர்றா. மாமா பீரோ திறந்து திருட ஆரம்பிச்சிட்டா. கத்திடுவோம். கத்தாத, நீ போய் கிடுக்கு புடி போட்டு ஒரே அமுக்கு அமுக்கு. மாமா புடிச்ச. மாமா கடிரா. கடிடா கடிடா, கொண்டு வாடா அவளை. திருடி திருடி கொண்டாடா கொண்டாடா, சென்டருக்கு அவளை கொண்டா. ஏய் விஜய் கையேறா. ஐயோ மச்சான், இவன் நம்ம வீட்ல திருட வந்திருக்கா. டேய் முதல்ல கையெடு. அக்கா இவன் நம்ம வீட்ல திருட வந்திருக்கா. அண்ணி இவன் என்ன உங்களை அக்கான்னு கூப்பிடுறான்? ஏய் இவன் வேணா மறுபடியும் கட்டி கட்டி குடிக்க சொல்லுவேன். மரியாதை, ரெஸ்பெக்ட். அக்கா என்ன இவன் உன்னை அண்ணின்னு கூப்பிடுறா? என் பொண்ணு உங்க அக்காவை அண்ணின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவா? ஏண்டா அஞ்சலி உனக்கு அடையாளம் தெரியல? இல்லக்கா, இவ்ளோ பெரிய உருவமா அஞ்சலிய இப்பதான் நான் பாக்குறேன். டேய் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நீ பாத்து இல்லையா? ஓவரா ஹைட் பண்ணாதடா. சார் காலம் இதுக்கு என்னன்னு கேளுங்க. ஏன் அஞ்சலி, அவனுக்கு தான் உன்னை அடையாளம் தெரியல, உனக்கு கூடவா தெரியல? நானும் இங்கேதான் இப்பதான் பாக்குறேன். அடங்க அப்பா, இது குடும்பமாடா. வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு வந்தாதானே உறவுக்காரங்க யாருன்னு தெரியும். இந்த காலத்து பசங்க எங்க போறாங்க எங்க வர்றாங்க? நீங்க எங்க போகணும்ங்கறீங்க, எங்க வரணும்ங்கறீங்க? சரி சரி, எல்லாரும் போய் படுங்க. அஞ்சலி நீ என் ரூம்ல வந்து படு. உங்க ரூம்ல நாங்களே வந்து படுத்துக்கிட்டீங்களா? நான்சென்ஸ். ஏமா ஒரு செட்டி லெட்டர் திருட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறிய? அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க, உங்க பொண்ணுக்கு குட் நைட் சொன்னோம்ங்க. மாமா மாமா அங்க பாரு. என்னது ரிஃப்ளெக்ஷன் மட்டும் வருது? டேய் கண்ணாடி தலையா, டேய் டேய், இங்க இவ்வளவு ரணகலம் நடக்குது, நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியாடா? நீ எல்லாம் மனுஷனாடா? வாடா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.